வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரா நம்பர் தியரி சப்ஜெக்டில் ஈவன் அண்ட் ஆட் இன்டிஜர் அந்த டாபிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவன் அண்ட் ஆட் இன்டிஜர்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ லெட் எஃப் ஆஃப் n denotes the number of positive factors of a positive integer n element அப்படி சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 16 எஃப் ஆஃப் 17. இந்த கொஸ்டின் வந்து இந்தமாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இப்போ இந்த ரெண்டு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்ப்போம். எஃப் ஆஃப் 16 வந்தால் உங்களுக்கு வந்து அது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16, அது 16 எந்த டேபிள்ஸ்லாம் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகுதுன்னா 1 2 4 8 16 5 நம்பர் இருக்குது. அதனால் ஸோ எஃப் ஆஃப் 16 ஈக்குவல் டு 5. இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர். அப்புறம் எஃப் ஆஃப் 17 பார்த்தீங்கன்னா 17ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 17. அதனால் எஃப் ஆஃப் 17 ஈக்குவல் டு 2. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். இப்போ அடுத்தது ஒரு 8 மார்க்ஸ் சம்ஸ் இல்லை 13 மார்க்ஸ் சம்ஸ் அந்தமாதிரி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ எவால்வேட் ஈச் வேர் டி இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். டி வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லிட்டாங்க. இப்போ சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் டி பை 18 டி, அப்புறம் சம்மேஷன் டி பை 12 1, அப்புறம் சம்மேஷன் டி பை 18 1 பை டி, அப்புறம் சம்மேஷன் டி பை 18 டி 18 பை டி. இப்போ இந்த 4 சப்டிவிஷனை எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18. இப்போ வந்து 18ஓட ஃபேக்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 18 எந்த டேபிளால் மல்டிப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா 1 2 3 6 9 18. இப்போது இந்த 6 நம்பர் தான் உங்களுக்கு 18 டேபிள்ஸ் 18 மல்டிப்ளை ஆகும். அதனால் உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் டி பை 18 அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதாவது டினா உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் டிவைசர்ஸ். இந்த டிவைசர் இந்த 18 எந்த டேபிளெல்லாம் மல்டிப்ளை ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு சம்மேஷன்னா உங்களுக்கு ஆட். இந்த மாதிரி இந்த சிம்பிள் சம்மேஷன் சொல்லுவாங்க. இது போட்டால் ஆடுன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1 + 2 + 3 + 6 + 9 + 18 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 39 வரும். இதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். சம்மேஷன் டி பை 12 1. அப்போது அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் டி பை 12 1னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 ஆர். அப்போ வந்து 12னால 12ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா 1 2 3 4 6 12 அதாவது 1ட்டு வந்துருக்கு சம்மேஷன் ஆஃப் 1. அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12ல் உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் 1. அப்போ ஃபேக்டர் ஆஃப் 12 வந்து 6 இருக்குது. அப்போ அந்த 6 ஒன்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு 6. அதான் உங்களுக்கு இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஆன்சர். இப்போ வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். சம்மேஷன் டி பை 18 1 பை டி. இதே தான், அதாவது அந்த டினா சொன்னேன் சம்மேஷன் ஆஃப் உங்களுக்கு டிவைசர்ஸு. அதே தான் உங்களுக்கு 1 பை டிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு 18ஓட ஃபேக்டர்ஸ்லாம் 1 அப்புறம் பை அது கீழே தான் எழுதணும். ஃபேக்டர்ஸ்லாம் எழுதினீங்கன்னா 1 பை 1 1 பை 2 1 பை 3 1 பை 6 1 பை 9 1 பை 18 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு கடைசியில் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்து 13 பை 6. அதாவது தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சரு. இப்போ வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் சம்மேஷன் டி பை 18 18 பை டி. அது வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த டி வந்து கீழே, அதாவது 18ஓட ஃபேக்டர்ஸ் டி. அப்போது டிவைசர்ஸ் எல்லாமே கீழே எழுதணும். 18 பை 1 18 பை 2 18 பை 3 18 பை 6 18 பை 9 18 பை 18. இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 39 வரும் ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் ஆன்சர் 39. இப்போ இந்த மாதிரி தான் இந்த சம் அப்ரோச் பண்ணணும். இப்போது இன்னொரு சம் பார்ப்போம். அதாவது இப்போ வந்து ப்ரூவ் by each cases when n is an arbitrary integer. ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா n² + n is an even integer. அதுக்கப்புறம் 2n³ + 3n² + n is an even integer. அதுக்கப்புறம் உங்களுக்கு n³ - n is divisible by 2. இந்த 3 கேசஸ் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதாவது அந்தந்த கேஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அது ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். அதாவது n² + n அது வந்து ஈவன் இன்டிஜர்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு n² + n வந்து உங்களுக்கு அதை எப்படி உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம், அதாவது எப்படி நம்மளுக்கு இதோட ஷார்ட் ஆக்கலான்ட்டு பாருங்கள். அப்போ வந்து n தனியாக காமனாக எடுத்திங்கன்னா n + 1 வரும். இப்போ வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஈவன்னா எப்படி வரும்னா, ஈவன்னா இப்போ a = 2n அது வந்து ஈவன்ட்டு சொல்லுவாங்க. இதே இது a = 2n + 1 அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து ஆடு அப்படி சொல்லுவாங்க. அந்தமாதிரி இது வந்து
கேஸ் 1ல் பாருங்கள், இஃப் n ஈவன், அது n ஈவன் எடுத்துக்கிட்டாங்க, n+1 ஆட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ரெண்டையும் n ஈவன் இன்ட்டு ஆட் அப்படி ப்ராடக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈவன் தான் வரும். அதே தான் கேஸ் 2லையும் n ஆடாக எடுத்துகிட்டு n+1 ஈவன் எடுத்து ஆட் இன்ட்டு ஈவன் பண்ணாலும் உங்களுக்கு ஈவன் தான் வரும். அதனால் ஆடு, அதாவது 2 இன்ட்டு 3 இல்லை 3 இன்ட்டு 2 அது எது பண்ணாலும் உங்களுக்கு ஈவன் தான் வரும் ரிசல்ட்டு. அதனால உங்களுக்கு அது ஈவன் நம்பர்ட்டு ப்ரூவ் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு. அதாவது நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு, அதாவது n² + n இஸ் அன் ஈவன் இன்டிஜர்ட்டு. இப்போ அடுத்தது 2n³ + 3n² + n, இது ஈவன் இன்டிஜர் எப்படி ப்ரூவ் பண்ணுறது பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது பாருங்கள். அதாவது என்ன காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2n² + 3n + 1 வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபேக்டரை கண்டுபிடிச்சா அதுக்கு வந்து 2n அப்புறம் n+1 வரும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 2n+1 வந்து உங்களுக்கு ஆடுட்டும், அதுக்கப்புறம் n இன்ட்டு n+1 வந்து ஈவெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு அசம்ஷன். இப்போ இதில் ஒரு எதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஈவன் நம்பர் வரும். அதேமாதிரி இதில் எதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால், இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், n 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இது ஆட் நம்பர். இப்போ இதில் n 1 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இது ஈவன் நம்பர் வரும். அந்தமாதிரி ஆடு இன்ட்டு ஈவன் வந்து உங்களுக்கு ஈவன் இன்டிஜர். அதான் இப்போ ரெண்டுமே ப்ராடக்ட்டில் இருக்கிறனால ஆட் இன்ட்டு ஈவன் இன்டிஜர். நான் சொன்னேன் அதே தான். அதாவது 3 ஆடில் 3 கொடுங்க, ஈவனில் 2 கொடுத்தா 3 2s 6, அதான் ஈவன் இன்டிஜர். இப்போ அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் ஈவன் இன்டிஜர்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, n³ - 1 இஸ் டிவிசிபிள் பை 2. அது வந்து n³ - 1 திருப்பி சிம்பிளிஃபை பண்ண பாருங்கள். என்ன காமன் எடுத்திங்கன்னா n² - 1. அதுக்கப்புறம் அந்த n² - 1 வந்து a² - b² ஃபார்மில் இருக்குது. அதனால் a - b அப்புறம் a + b. அப்போது வந்து உங்களுக்கு திருப்பியும் n - 1 n+1. கேஸ் 1ல் வந்து இப்போ n - 1 n+1 அது வந்து இது ஈவன், இது ஆட், இது ஈவன் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படி இல்லை, ஆடு இது ஆடு, இது ஈவன், இது ஆடுனா உங்களுக்கு எதாக இருந்தாலும் n³ - n வந்து உங்களுக்கு ஈவன் இன்டிஜர்ட்டாக வந்துடுது. ஈவன் இன்டிஜராக இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக டிவிசிபிள் பை 2 ஆகும். அதான் உங்களுக்கு கடைசியில் ப்ரூவ் பண்ணுறோம். எப்பவுமே ஒரு ஈவன் இன்டிஜராக அது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக டிவிசிபிள் பை 2 இருக்கும். ஈவன் இன்டிஜர்ஸ் எல்லா ஈவன் இன்டிஜர்ஸும் உங்களுக்கு டிவிசிபிள் பை 2 இல்லாமல் இருக்காது. அதனால் இது டிவிசிபிள் பை 2 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதான் அவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது இந்த n³ - n இஸ் டிவிசிபிள் பை 2 அதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணோம். இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அதாவது prove that the product of any 4 consecutive positive integer cannot be a perfect square. அதாவது கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதாவது கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் கண்டினியூஸ். அதாவது எப்படின்னா உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்களா, அப்போ 1 2 3 4 இல்லை 5 6 7 8 அந்தமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு 4 நம்பர்ஸ் எடுக்கணும். அந்தமாரி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கான்சிக்யூட்டிவ். அந்தமாரி வரும்போது உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து லெட் n+1 n+2 n+3 இதெல்லாம் ஒரு 4 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் உங்களுக்கு அஸ்யூம் பண்ணுங்கள். அப்போது இதோட ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னால உங்களுக்கு இது 4மே ப்ராடக்ட்டில் போடுங்க. ப்ராடக்ட்னால் வேறு எதுவும் இல்லை, மல்டிப்ளை தான். மல்டிப்ளையில் போட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வராது, கேனாட் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனால் நம்மளும் கேன் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ட்டு நம்ம ஆப்போசிட் ப்ரூஃப் பண்ணுறோம். அப்போ ஆப்போசிட் ப்ரூஃப் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கேனாட் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ட்டு அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், n இன்ட்டு n+1 n+2 n+3 அது எல்லாமே ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் x² ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ இது வந்து உங்களுக்கு n இன்ட்டு n வந்து n², n இன்ட்டு 3 வந்து 3n. அது அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n² + 3n + 2 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அப்போ வந்து உங்களுக்கு கடைசியில் n² + 3n the whole square, அதுக்கப்புறம் n² + 3n the whole 2 இன்ட்டு n² + 3n அப்போ வந்து உங்களுக்கு x². அப்போ வந்து என்ன ஆகும், கடைசியில் உங்களுக்கு வந்து 2 n² + 3n the whole square + 2 n² + 3n இங்கே ரெண்டு சைடு போத் சைடு +1 ஆட் பண்ணிங்கன்னா +1 = x² + 1. இப்போ x² அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து n² + 3n + 1 - x² = 1.
இப்போ வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஸ்கொயர் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து ஈக்குவல் டு ஒன், நாட் ஈக்குவல் டு ஒன்னாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம், நம்ம கடைசியில் நம்மளுக்கு 4 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து கேனாட் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதான் அவங்க கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டோம். கேனாட் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ட்டு கேட்டிருந்தாங்க, அதேமாதிரி நம்ம ப்ரூவ் போட்டோம். கேனாட் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ட்டு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் அப்ரோச் பண்ணோம். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.